அங்கே ராதிகா வீட்டில் ஒரே ஒரு சான்ஸ் கொடு ராதிகா, ப்ளீஸ் ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு கெஞ்சுற கோபிக்கிட்ட ராதிகா சொல்கிறாங்க, சரி கோபி, உங்களுக்காக ஒரே ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன். என்னென்னா, நான் உறுதியாக இங்கே உங்கள் கூட தங்குறேன்னு சொல்லலை, இல்லை வெளியில் வீட்டை காலி பண்ணிட்டு போய் வெளியூரில் நாங்கள் பார்த்துருக்க அந்த வீட்டில் தங்குறேன்னு சொல்லலை. இந்த முடிவை என் பொண்ணு மயூரிக்கிட்டேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபி, அப்படியா ராதிகா, ரொம்ப சந்தோஷம், மயூரிக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இருங்க மயூரி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ராதிகா மயூரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே புது வீட்டில் கமலா கூட இருக்கிற மயூரி ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மயூரி. அப்போ ராதிகா கேட்குறாங்க, டேய் மயூரி, அங்கே புது வீட்டில் போய் ரீச் ஆயிட்டீங்கல்ல, நீயும் பாட்டியும் அங்கே சேஃபாக தானே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே மயூரி சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா, எனக்கு என்னவோ இந்த வீடு பிடிக்கல, இந்த ஊர் பிடிக்கல, எனக்கு இங்கே சேர்ந்துருக்க ஸ்கூல் கூட பிடிக்கல, அதுவும் இல்லாமல் நம்ம டேடி இல்லாமல் இங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ பெரிய கஷ்டமாக இருக்குது, ஏதோ யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுமா, அதனால் நம்ம டேடியை இங்கேயே கூட்டிகிட்டு வந்து நம்ம கூடவே இருக்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயூரி. இதை எல்லாத்தையுமே ராதிகா ஸ்பீக்கரில் போட்டு தான் கோபி முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் கோபி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா மயூரிக்கு இன்னும் தான் மேலே இருக்கிற பாசம் குறையல, அதனால் குழந்தை நம்ம கூட தங்குறதுக்கு சம்மதம் சொல்கிறா அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுட்டு ராதிகா கூட பேசிகிட்டு இருக்கிற மயூரி கூட தொடர்ந்து பேசுகிறத கேட்குறாரு கோபி. அப்போ அந்த சைடு பேசுகிற மயூரி கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி கமலா பேசுகிறாங்க. கொடு மயூரி, நான் பேசுகிறேன் உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு கமலா பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா கிட்ட. அதையும் கோபி ஸ்பீக்கரில் போட்டு தான் கேட்டுட்ருக்காங்க ராதிகாவோட ஃபோனில். அப்போ பேசுகிற கமலா சொல்கிறாங்க, ராதிகா, நீ எடுத்திருக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பான முடிவு தாண்டி. இங்கே யாருமே இல்லாத ஊரில் உன் பொண்ணும் நீயும் என்ன கஷ்டப்பட போகிறீங்களோ, அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு மயூரிக்கு மனசு ஃபுல்லாக அவங்க டேடி கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறா. அவளோட பிஞ்சு மனசில் இப்படி ஏன் ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுற, பேசாமல் மாப்பிள்ளை கிட்ட நீ பேசி பாரேடி அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசுகிற ராதிகா, சரிம்மா இப்போ ஃபோனை கட் பண்ணுங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கமலா கேட்குறாங்க, சரி ராதிகா, நீ கிளம்பி எப்போ இங்கே வர்ற அப்படின்னு கேட்ட உடனே ஃபோனை வாங்கி பேசுகிறாரு கோபி. அத்தை, நான் உங்கள் மாப்பிள்ளை பேசுகிறேன், இங்கே ராதிகா கூட தான் நானும் இருக்கேன், நீங்களும் மயூரியையும் பேசுனதை எல்லாத்தையும் நானும் ஃபோனில் கேட்டுட்டு தான் அத்தை இருக்கேன், அதனால் உங்களை தனியாக அங்கே ஏதோ ஒரு புது ஊரில் அனுப்பிச்சி வச்சுட்டு என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால் நீங்களும் என் கூடவே தங்கிடலாம், இங்கே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கமலா சொல்கிறாங்க விவரமா, என்ன மாப்பிள்ள, எங்களை அங்கே மறுபடியும் வர சொல்லிட்டு நீங்கள் எங்களை தனியாக அங்கே இருக்க வச்சுட்டு பழையபடி நீங்கள் பாக்யா வீட்டுக்கு போய் அங்கே உங்கள் அம்மா ஈஸ்வரி, உங்கள் பசங்க இனியா செழியன்னு சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் மயூரியும் என் பொண்ணு ராதிகாவும் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது மாப்பிள்ள, அதனால் நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், நீங்கள் வேணும்னா இங்கே எங்கள் கூடவே வந்து தங்கிக்கிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, அத்தை இல்லை அத்தை, இது நாள் வரைக்கும் நான் உங்கள் கூட தங்கி இருந்தது வேற, இனிமேல் அம்மாக்கும் வயசாகிட்டே வருது, அவங்களும் நான் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அத்தை, அதனால் இனிமேல் அவங்கள விட்டு பிரிஞ்சு வர்றதா என் மனசில் ஒரு முடிவு இல்லவே இல்லை, இதுக்காகத்தான் ஃபைனலாக ஒரு டெசிஷன் இப்போ ராதிகா கிட்ட பேசி முடிவு பண்ண போகிறேன், எல்லாத்தையும் பேசிட்டு திரும்ப கூப்பிடுறோம் அத்தை, நீங்கள் இப்போ ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கோபி. அப்போ கமலா சொல்கிறாங்க, மாப்பிள்ள, நீங்கள் என்ன முடிவு ரெண்டு பேரும் பேசி எடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அது மயூரியோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு எடுங்க, ஏன்னா அந்த பொண்ணு உங்களை தான் டேடி டேடின்னு நம்பிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நான் வச்சுருக்க ஒரே ஒரு பொண்ணு ராதிகா, அவளையும் முதல் தடவையாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்துட்டேன், உங்களை நம்பி தான் ரெண்டாவதாக கையில் பிடிச்சி கொடுத்துருக்கேன், அவளையும் கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ள, கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கமலா அங்கிருந்து கோபி கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, அத்தை நீங்களும் மயூரியும் சந்தோஷமாக இருங்க, ஏன்னா இன்னைக்கு எடுக்க போகிற ஒரு கடைசியான முடிவு சந்தோஷமான முடிவாக தான் இருக்கும், அதனால் இனிமேல் ராதிகா கண்ணில் தண்ணி வராமல் நான் பார்த்துக்குவேன், மயூரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு முடிவு எடுப்போம், அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு கோபி.
அப்ப ராதிகா கிட்ட தொடர்ந்து பேசுற கோபி, பாத்தியா ராதிகா, உங்க அம்மா மனசுலையும் மயூரி குட்டி மனசுலையும் என் கூட நீ வாழ்றது தான் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. இப்ப உனக்கு என்ன, போதுமா? சரி, நம்ம வீட்டில் போய் நம்ம வாழலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி. உடனே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க ராதிகா. என்ன கோபி, எது நம்ம வீடு, எங்கே போய் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ராதிகா கிட்ட கோபி சொல்கிறாரு, ஆமாம், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில், அங்கே எங்கள் அம்மா பசங்க பாக்யா எல்லாரும் இருக்கிற பக்கம் உன்னையும் மயூரியையும் உன் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் அங்கே தான் இனிமேல் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் முடிவெடுத்து பேசுகிறாரு கோபி. அங்கே பாக்யா வீட்டில் இருக்கிற ஈஸ்வரிக்கு கையும் காலும் கொள்ளவே இல்லை. என்ன கோபி போனவன் இன்னும் காணவே இல்லை. அந்த சிறுக்கி ராதிகா அவனை ஏதாவது பேசி மயக்கி மறுபடியும் அங்க அவ கூடவே கூட்டிட்டு போயிடுவாளோ என்னவோ அப்படின்னு பதட்டத்துல வீட்டுக்கு உள்ளேயும் வெளியுமா கோபி வந்துட்டாரான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே நடந்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே பாக்யாவும் செல்வியும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பாக்யா கிட்ட செல்வி சொல்றாங்க, அக்கா பாத்தியா உன் மாமியார, கோபி சார் அங்க போனதுலேருந்து இது குட்டி போட்ட பூனை மாதிரி உள்ளேயும் வெளியையும் எத்தனை நடந்துட்டு இருக்கு, அவர் எப்ப வருவாருன்னு பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, ஆமாண்டி செல்வி, நானும் தான் கவனிச்சேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இத்தனை நாளாக விட்டுட்டு போன பையனை திடீர்னு கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு ஒட்டுக்கா தலைமையில வச்சு தாங்கிட்டு இருக்கு. இது என்ன ஆகும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட சொல்றாங்க பாக்யா. இனியா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, இனியா உங்கள் அப்பா கோபிக்கு ஃபோன் பண்ணி பாருடி, அங்கே ராதிகா வீட்டுக்கு போனவன் இன்னும் திரும்பி வரவே இல்லை, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அதை காதில் கேட்டுட்ட பாக்யா வந்துட்டு சொல்கிறாங்க, ஏய் இனியா, நீ ஒன்றும் ஃபோனும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் அப்பா என்ன சின்ன குழந்தையா, வெளியில் போனவர் திரும்பி வீட்டுக்கு வர தெரியாதா அப்படின்னு ஈஸ்வரி முன்னாடி எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க பாக்யா. உடனே கோபம் வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, நான் இனியா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ கிச்சனில் தானே வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏன் அத்தை, உங்களுக்கே ஒரு பொறுப்பு வேண்டாமா? இத்தனை நாள் கழிச்சு அவர் ராதிகா கூட தனியாக பேசுறதுக்காக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராதிகா அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி, அவங்கள அம்போன்னு விட்டுட்டு நீங்க கூட்டிட்டு வந்து இத்தனை நாளா வச்சுட்டீங்க. அதுல ராதிகா ஊரை விட்டு கிளம்பி போறதா ஒரு விரக்தியில முடிவு எடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? அதுக்குள்ள நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு கோபியை கூப்பிடுன்னு ஃபோன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்யா, நீ வேணா உன் புருஷனை பங்கு போட்டுக்க, நான் என் பிள்ளைய யாருக்காகவும் பங்கு போட்டு விட்டு தர முடியாது. உன்ன மாதிரி என் பையன் அவ கூட பேசட்டும், அங்கேயே தங்கட்டுன்னு ராதிகா வீட்டில் விட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ராதிகா இப்போ புதுசாக எங்கேயோ ஏதோ ஊரில் வீடு பார்த்துருக்கால, அங்கே என் பையனை கூட்டிகிட்டு போய் வச்சுக்குவா. அதுக்கப்புறம் ஒத்த பையனை கண்ணில் கூட பார்க்க முடியாமல் நான் இங்கே தவிச்சு அப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அப்படி தான் தலையெழுத்துன்னு இருந்தா யாரத்தை அதை மாற்ற முடியும்? இத்தனை வருஷமா உங்கள் பையன் விட்டுட்டு போனப்ப என்ன செத்தா போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பாக்யா அவங்க வேலையை தொடர்ந்து பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அங்க ராதிகா வீட்டில் ஃபைனலா டெசிஷன் எடுக்கிறத பத்தி கோபியும் ராதிகாவும் மனம் விட்டு பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோபி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க பாக்யா வீட்டில் வாழலாம் அப்படின்னு சொன்ன கேட்டுட்டு ராதிகா கோபி கிட்ட கேக்குறாங்க, கோபி இந்த முடிவு உங்களுக்கு வேணும்னா ஓகே, ஆனா இத பத்தி உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க குறிப்பா பாக்யா ஏத்துக்குவாங்களா? பாவம், எந்த பொண்ணாலையுமே அது ஏத்துக்க முடியாது. தன்னோட கணவர் அவரோட இரண்டாவது மனைவிய தான் வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து தான் கண் முன்னாடியே வாழ்றத எந்த பொண்ணு மனசுதான் அதை தாங்கிக்கும் கோபி. வேண்டாம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஆனா கோபி பிடிவாதமா, ராதிகா நீ ஒரே ஒரு சைடு மட்டுமே யோசிச்சுட்டு பேசுற, பாக்யா சைடு, ஆனா என்னோட சைடு யோசிச்சு பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த இந்த முடிவு யாருக்குமே பாதிப்பில்லாத வகையில, குறிப்பாக எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்க மனசு பாதிக்காமல் என் பசங்க எல்லாருமே என் கூட இருக்கணும்னு விருப்பப்படுற இந்த சமயத்தில் மயூரியும் நீயும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பாக்யா ஒருத்திக்கு வேண்டி எல்லாரையுமே நான் விட்டுட்டு தனியாக இருக்க முடியாது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். கிளம்பி வா, மயூரியையும் அத்தையையும் கூட்டிகிட்டு வரலாம், வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம், பாக்யா வீட்டுக்கு அப்படின்னு வெக்கமே இல்லாம உறுதியா இருக்காரு கோபி.
ராதிகாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி கோபி இல்லாமல் இனிமேல் நம்ம வாழ முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணோட விருப்பம்தான் நமக்கு முக்கியம், அதனால் மயூரிக்கு அவங்க டேடி கூட வாழ்கிறது தான் பிடிச்சிருக்கு, சரி நாமளும் பாக்யா வீட்டிலையே கோபி கூடவே போய் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு 2 பேரும் காரில் கிளம்பி அங்கே கமலாவும் மயூரியும் இருக்கிற வீட்டுக்கு போய் கமலாவையும் மயூரியையும் அழைச்சிட்டு பாக்யா வீட்டுக்கு வர்றாங்க. அங்க பாக்யா வீட்டில் ஈஸ்வரி, என் பையன் என்ன மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டான், போடி நீயும் உன் பிள்ளையும் அப்படின்னு ராதிகாவை தலைமுழ்கிட்டு தான் இப்போ வரப்போகிறான் பார்த்துக்குங்க, ஏன்னா அவன் ஈஸ்வரி பையனாச்சே அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்போ கேட்டை திறந்துட்டு உள்ளே வர்ற கோபியை பார்த்த உடனே பெருமிதமாக சொல்கிறாங்க ஈஸ்வரி அம்மா, பாத்தியா பாக்யா, நீ என்னமோ ராதிகா கூட உன் புருஷன் சேர்த்தி வைக்கணும்னு நினச்ச, என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான், நான் சொல்லலை, அவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா கோபி வாப்பா அப்படின்னு கதவை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் கோபி அப்படியே விலகி நின்று பின்னாடி காமிக்கிறாரு. அங்கே 3 பேரும் இருக்காங்க, ராதிகா, கமலா, மயூர். கையில் பேக்கோட நிற்கிற அவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆகி ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னப்பா இது, எதுக்கு இவங்க எல்லாரும் பொட்டி படுக்கையோட இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. இனிமேல் இவங்க நம்ம கூட தாமா தங்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்க பாக்யா கை தட்டி சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாங்க கோபி கிட்ட, சபாஷ், நீ எடுக்கிற எந்த முடிவுமே கேவலமாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், அதுக்குன்னு இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு நினைக்கல, ஏன்னா அதான் உங்கள் அம்மா ஈஸ்வரியத்தை சொன்னாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருமிதமா, என் பையன் என்ன மாதிரியே நல்ல முடிவு தான் எடுத்திருப்பான்னு சொன்னாங்களே, அப்பவே எனக்கு தெரியும் கேவலமான முடிவாக தான் அது இருக்குன்னு. அதனால பாக்யா சொல்றாங்க, டே உன் ஆத்தா, உன் பொண்டாட்டி, உன் பசங்க, உன் மாமியார் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே அதிர்ச்சியாகி பார்க்குற ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க பாக்யா, அத்தை உங்களை தான் சொன்னேன் ஆத்தான்னு, கிளம்புங்க, இடத்த பெனாயில் ஊற்றி சுத்தமாக கழுவி விடணும்னு பாக்யா சொல்றாங்க.